ஹாய் ஹலோ வணக்கம் தோற்றந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன்னா பாரிஸ் நகரத்தில் இருக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா பாரிஸ் நகரத்தில் லா சப்பேல்ன்ற ஒரு இடம் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கிறேன். பாரிஸில் சூப்பரான ஒரு தமிழர்களின் வியாபார மையம் உண்டு. அதுக்கு தான் ஒரு சின்ன ஷாப்பிங்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதைத்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்களும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஹாலிடே எல்லாமே குவைட்டாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம குளிராக இருக்குது, முடியலை. இப்போ நியூ இயரும் எனக்கு இங்கே தான் முடிய போகுது. நியூ இயர் எல்லாம் ஃபுல்லாக பாரிஸ் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு இருக்கிறேன். நான் வந்திருக்கிறேன் சும்மா வீடியோக்காக வேண்டி எல்லா இடம் போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள் சொந்தங்களே, இதில் யாருமே காண இல்லை. எல்லாமே எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, குளிருக்கு வெளியாலேயே வர இல்லை. யூரோப்பில் எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் நியூ இயர் வர நேரம் எல்லாமே குவைட் ஆயிரும். அவங்களுக்கு ஒரு 1-2 வீக்ஸ் ஹாலிடே கொடுப்பாங்க, எல்லாரும் வீட்டே இருந்துருவாங்க. நம்ம நாடு அப்படி இல்லை, ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். இந்த வாட்டி எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அக்காண்ட மகன்ட பையன் இங்கே இருக்கிறான். அவன் எல்லா இடமும் கூட்டிகிட்டு போவான், பிரச்சனையே இல்லை எனக்கு. அவர் தான் இங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பாரிஸ்லேயே பிறந்து வந்தபடியாக கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், இருந்தாலும் பேசுவான். பாரிஸில் ஒரு பெரிய பிரச்சனை பார்க்கிங்கே கிடைக்காது, சுற்றி ஓடிட்டே இருக்கணும். லண்டனும் பாரிஸையும் பார்க்கும்போது பாரிஸில் வாழ்வாதாரம் ரொம்பவே கொஞ்சம் கடினமாக இருக்கும், எல்லாமே விலை. யூகே விலையில் பாரிஸை விட கம்மி தான் எல்லாம். ஏன்னு சொன்னால் இங்கே டேக்ஸ் ஹையாக இருக்கிறபடியாக பொருள்களோட விலையும் ஹையாக தான் இருக்குது. அதால் அவங்க எல்லாமே ஹையானபடியாக ப்ரைஸையும் அவங்க கூட்ட வேண்டி இருக்குது. பார்த்திங்கன்னா யூகே விட ஃப்ரான்ஸில் சம்பளங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதால் பரவாயில்லை. யூகேக்கும் ஃப்ரான்ஸுக்கும் டிரைவிங் டிஃப்ரெண்ட். ஒன்று லெஃப்ட்டுக்கு இருக்கும் ஸ்டேரிங், மற்ற ரைட்டுக்கு இருக்கும். திடீரென்று இருந்தோன்னு ஒரு மாதிரி இருக்குது, ஆப்போசிட்டில் என்னால் போகிற போல இருக்குது. நம்ம நாட்டில் நம்ம ஊரை பார்க்கும்போது இங்கே ஒன்றுமே இல்லை, ஜனங்கள் பெருசாக வர மாட்டாங்க. நம்ம நாட்டில் எப்பயுமே திருவிழா மாதிரி தான் இருக்கும் ஜனம். பார்த்திங்கன்னா எங்களோட குடும்பத்தில் ஒரு பகுதி பாரிஸில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க இருக்கிற சென்ட்ரல் பாரிஸில் இருக்கிறாங்க, நடு சிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க. எந்த சைட்டுக்கு போகிறாண்டா கூட அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இதில் நிற்கிற பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பஸ் மாதிரி இருக்குது. அந்த பொட்டியில் ட்ரெயின் போல் இழுத்துட்டு கொண்டு போவாங்க எல்லா இடத்துக்கும். இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நைட்டில் களை கட்டும், இதை ரெட் லைட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்கால இது ஃபுல்லாக எஸ்எஸ் ஷாப்ஸ் தான் இருக்குது, ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கே வந்தது கிடையாது, அப்படி காரில் போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். ஃப்ரான்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டுக்காரர் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. ஃப்ரான்ஸுக்கு நிறைய போர்டர் ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ இந்த போர்டருக்குள்ளால் உலகத்தில் உள்ள அகதிகள் எல்லாம் இந்த நாட்டுக்கு ஈஸியாக என்டர் ஆகிடுறாங்க. அதால் கவர்மெண்ட்டுக்கு ஈடு கொடுக்க முடியலை. அவங்களை என்ன பண்ணுறது, திருப்பி அனுப்புகிறேன்னா எங்கே அனுப்புகிறேன்னு கூட தெரியாது. ஆனால் அவங்களுக்கான பெனிஃபிட்டுகள் இங்கே கிடைக்காது. அவங்க எங்கேயாவது மரங்களுக்கு கீழே பழைய பில்டிங்கு கீழே டென்ட் போட்டு அப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கேஸுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு கேஸ் அக்செப்ட் பண்ணினா இந்த நாட்டின் குடியுரிமை கொஞ்சம் காலத்தை கொடுப்பாங்க. வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா அனுமதியும் வழங்கப்படும். மற்ற நாடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரையும் டைட் பண்ணிட்டாங்க. ஃப்ரான்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் மக்கள் கூடுதலாக வந்துட்டுருக்குறாங்க. இந்த லேண்ட் பார்டர் கண்ட்ரின்றபடியாக எல்லோரும் அப்படி பார்டருக்குள்ளாலே வந்துடுறாங்க.
நான் இப்போ பாரிஸுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் வாரேன். இப்போ போய் பார்ப்போம் லாச்சப்பல் எப்படி இருக்கு. அங்கே எங்கே போனோம்னு சொன்னால் எல்லா சாப்பாடும் கிடைக்கும். நம்ம ஊரில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து இங்கேயே கிடைக்கும். நம்மளோட பொருட்கள் நம்மளோட சாப்பாடு எல்லாம் இனி ஊருக்கு தான் போய் நாங்கள் சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. ஃப்ரான்ஸுக்கு எந்த வண்டி வரும்போது மட்டும் இங்கே வண்டி ஓட்டுவேன். மற்றும்படி இங்கே ஃப்ரான்ஸில் உள்ள வண்டி ஒன்றும் ஓட்ட மாட்டேன். ஸ்டேரிங் வந்து வளமைக்கு மாறான மற்ற சைடில் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 நாள் ஓடிட்டா அப்புறம் ஓகே. மற்ற யூரோப்பை பார்க்கும்போது ஃப்ரான்ஸும் கொஞ்சம் டஃப் டிரைவிங் தான். நம்ம ஊர் மாதிரி தான். வண்டி பார்க் பண்ணுறோண்டா இடிச்சு தான் பார்க் பண்ணுவாங்க. இங்கே பாரிஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிகளோட பம்பரும் வந்து டேமேஜாக தான் இருக்கும். பம்பர் டு பம்பர் இடிச்சு தான் பார்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த லாச்சப்பல்ன்ற இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வேலை என்ன சொன்னால் பசிக்குது, இப்போ ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலை. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றது கம்மி. நமக்கு அப்படி இல்லை. மார்னிங் சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை. ஆனால் இங்கே ஏர்லி மார்னிங் வேலைக்கு ஓடிடுவாங்களா, எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் யாருமே கவனம் செலுத்துறே இல்லை. நமக்கு அது செட் ஆகாது. மக்களே, இதில் ஒரு சின்ன ஒரு சந்தை பகுதி இருக்குது, ஒரு ஹை ஸ்ட்ரீட் மார்க்கெட் அந்த ரயில்வே பிரிட்ஜு கீழே. இதுவும் ஒரு வெரி ரீசனபிளான ஒரு மார்க்கெட் தான். நான் கடைசி வீடியோவில் போட்டிருப்போம் ஒரு யூகேயில் ஒரு ஹை ஸ்ட்ரீட் மார்க்கெட். அதே மார்க்கெட் தான் இங்கேயும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு போகிறாக்கள் நடுத்தரமான மக்களும் அதுக்கு கீழே உள்ள மக்களும் தான் இங்கே போய் இதெல்லாம் வாங்குவாங்க. பாரிஸில் உள்ள எங்களோட தமிழ் மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுத்தரத்துக்கு மேலே உள்ள ஆட்கள் கொஞ்சம் பிராண்டடான உடுப்புடைவைகள்லாம் எடுத்து போடுவாங்க. யாரை கேட்டாலும் அந்த பிராண்டு இந்த பிராண்டுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. யூகே பொறுத்தளவில் இருக்குத்தான், இந்த அளவுக்கு இல்லை. இதில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் வருது. இதுதான் வந்து பாரிஸ் லாச்சப்பல் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கு. மக்கள் இங்கே இது ட்ரெயினில் வந்து தான் இங்கே ஷாப்பிங்கு வருவாங்க. சொந்தங்களே, ஃபைனலி அந்த தமிழர்களின் வியாபார நிலையை இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக தமிழர்கள் தான் ஆக்கிரமித்து வச்சுருக்கிறாங்க. எந்த ஷாப்பை பார்த்தாலும் 90% வந்து ஸ்ரீலங்கன் சவுத் இந்தியன் ஷாப் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழர்கள் தான் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக அவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழை மறக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி வந்து ஃப்ரான்ஸில் உள்ள தமிழ் மக்கள் எந்த கடையை பார்த்தாலும் சைன்போர்ட் வந்து தமிழில் தான் இருக்கும். நம்ம ஊரில் எல்லாம் எத்தனை பேர் தமிழில் சைன்போர்டு வச்சுருக்கான்னு தெரியல. இருந்தால் கூட இங்கிலீஷில் தமிழை எழுதி வச்சுருப்பாங்க. அங்கே இங்கிலீஷில் தமிழை தான் வாசிக்கணும். நீங்கள் கடையில் போய் எந்த பொருள் கேட்டாலும் தமிழில் தான் அவங்க சொல்லுவாங்க பொருள்ன்ற பேரெல்லாம். மற்ற யூரோப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு இங்கிலீஷை தான் கூடுதலாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரான்ஸ் தமிழர்கள் வந்து தமிழில் நல்லாவே பேசுவாங்க. மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி ஓடிட்டே இருக்கிறோம். எந்த பார்க்கிங்கும் கிடைக்காது. இப்படியே சுற்றிட்டே இருக்க வேண்டிய யாராவது ஒரு எடுப்பான்னு சொல்லி. அப்படி எடுத்துட்டாண்டா சூப்பர், இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். எங்களுக்கு கடைசியாக பார்க்கிங் ஒன்று கிடச்சிது. இப்போது இதில் ஷாப் கோர்னரில் தான் பார்க்கிங் கிடச்சிது. ஆனால் அவ்வளோத்துக்கு நல்லதில்லை. ஷாப்பில் யாராவது தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, ரொம்ப நேரம் எடுக்காது, பக்கத்து வந்துடலாம். மக்களே, இப்போ ரோட்டில் நடைய கட்ட போகிறோம். பாருங்கள் நம்மளோட மக்கள் எப்படி வாழுறாங்க. ஆனால் பாரிஸ் மாநகரில் எங்கே பார்த்தாலும் தமிழ், எதில் பார்த்தாலும் தமிழ். அப்படியே பாருங்கள், சூப்பராகவே இருக்குது எல்லாமே. இப்போ நாங்கள் இந்த கடைக்கு தான் போகிறோம். இதுக்குள்ள தான் ஏதாவது வாங்குவோம்னு சொல்லி போகிறேன். இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு அண்ணன் வந்து ஏதோ இறக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கடையில் போய் என்ன வாங்குறான்னு தெரியல. பார்ப்போம் எந்தெந்த கடையில் டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி. இந்த கடையோட பேர் லவ்லி ஓஷன். உள்ளுக்கு போய் பார்ப்பேன் என்ன லவ்லியாக இருக்குதுன்னு சொல்லி. முக்கியமாக இங்கே கிடைக்கிற சாப்பாட்டு வகைகள் வந்து ஆப்ரிக்கன்ஸுக்கும் தமிழர்களுக்கும் உள்ளது தான் இங்கே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸு, மீன், இறைச்சி எல்லாமே இங்கே தான் விற்கிது. சரி, உள்ளுக்கு வந்துட்டு ஒரு சுற்றி பார்ப்போம். பாருங்கள் எல்லோரும்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃபிஷ் அப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது எங்கேருந்து வருதுன்றா ஸ்ரீலங்காவிலேருந்து, கேரளாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து இங்கே மீன் வருது. இங்கே ரைஸும் வந்து எல்லாமே நம்ம நாடு தான், அதெல்லாம் சொல்லியே தேவையில்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ், பருப்பு வகைகள் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் இங்கே மீனோ எந்த பொருள் எடுத்தாலும் ஏதாவது க்ளீன் பண்ணி தரணுமாண்டா உங்களுக்கு க்ளீன் பண்ணி தருவாங்க. நீங்கள் அப்படியே கொண்டே சமைக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள் விதம் விதமாக மீன்கள் இருக்குது உள்ளுக்கு, ஆனால் ப்ரோசன்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தம்பிரால் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறார், மீன் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே க்ளீன் பண்ணி தருவார், நாங்கள் அப்படியே கொண்டே சமைக்க வேண்டியதா. சரி, நீ வெளியால் போவோம், ரோட்டுக்கு கிளம்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் வந்து இந்த ஷாப்புக்கு பொருள் எல்லாம் இறக்கிட்டாரு. இனி அடுத்த கடைக்கு போகிறார் போல இருக்கு. மிச்சம் எங்கள் வேனுக்குள்ள லோட் பண்ணி இருக்குது. சரி, இனி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நாம் நம்ம வேலையை பார்ப்போம், அவங்க வேலையை பார்க்கட்டும். இனி என்ன, நாம் கிளம்புவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தா இங்கே நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ், சாரி ஷாப்ஸ், எது வேணுமென்றாலும் நம்மளோட ரங்கநாத ஸ்ட்ரீட்டு போன போல தான் இங்கே இருக்குது. இது ஒரு தமிழாண்ட பேக்கரி தான், எவ்வளோ பெருசாக இருக்குது. அவருக்கு லக்கி இந்த இடம் கிடைச்சது, கோண்டரில் கிடச்சிருக்குது, அதுவும் வந்து பெரிய ஷாப்பாக கிடச்சிருக்குது. இங்கே எல்லாமே ரெஸ்டாரண்ட் தான் இங்கே இந்த சைடில் ஃபுல்லாக இருக்குது அவங்களோட. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். சொந்தங்களே பாருங்கள், இல்லை பேசுறதுக்கு ஒன்றுங்களே இப்படியே நடந்து போகிறோம், எல்லாத்தையும் காட்டிட்டு போகிறோம் பாருங்கள் எல்லாரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் உள்ள தமிழர்கள் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுற மக்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற யூரோப்பில் உள்ள ஹார்ட் ஒர்க் பண்ணுற இல்லையான்னு கேட்டால் அதை விட ஒரு ஜாஸ்தி மேலே போய் அவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஓடிட்டே இருப்பாங்க, ஒரு வேலை 2 வேலை 3 வேலைன்ட்டு தூக்கம் கட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் நாமளும் வேலை பார்த்துருக்கோம் தான் யூரோப்பில். நான் ஃப்ரான்ஸில் உள்ள மக்கள் போல் நாங்கள் உண்மையிலேயே நான் வந்து அவ்வளோத்துக்கு வேலை பார்த்தது கிடையாது. பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்படாமல் வாழுறாங்க. அங்கே கஷ்டப்பட்டால் தான் கஷ்டப்படாமல் வாழலாம். இந்த கடை எல்லாம் தமிழர்கள் இந்த கடை இருக்குது பாருங்கள். ஒரு காலத்தில் அப்படி கஷ்டப்பட்ட மக்கள் தான் வந்து இன்றைக்கு கடை முதலாளியாகவும் பெரிய ஆளாகவும் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வியாபார நிலையங்கள் வச்சுருக்க மக்கள் வந்து ஊரில் இருந்து அவங்க வரும்போது வந்து டாலர்ஸில் கொண்டு வந்து இங்கே வியாபாரம் போடையில எல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு தூக்குறது, நிம்மதியை கெடுத்து எல்லாமே அவங்களோட கஷ்டத்துக்கு கிடைச்ச பலன் தான் இதெல்லாம். நம்மள ஒரு 10லேருந்து ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டவன்னு சொன்னால் ஒரு தொழில் துறக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. யூரோப்பில் எந்த நாட்டில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற யூரோப்லேயோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நிலையம் வச்சுருக்காங்க, இப்படி வச்சுருக்காங்க. கஷ்டப்பட்டாங்க, கொஞ்சம் காலம் கஷ்டப்பட்டாங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்க. அவங்களோட வியாபார நிலையத்தில் புதுசாக வர மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. நம்ம ஆட்களுக்கு நாமளே வேலை கொடுக்குறோம். மக்களே இதில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இந்த மீட் ஷாப் தான் இதில் வந்து இதெல்லாம் தமிழர்கள் அநேகமாக வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கே வாங்கிட்டு போவாங்க. இதை பார்த்தீங்கன்னா 4-5 பேர் வேலை செய்கிறாங்க. இது கொஞ்சம் பிஸியான ஷாப் தான். பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல விதம் விதமாக அப்படியே ஐட்டமாக எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீனாக வச்சுக்கிறாங்க. உள்ளுக்கு இந்த கூட உள்ளுக்கு போகாது, ஃபுல்லாக கிளாஸ்காக பண்ணி இருக்குது. இது ஒரு ஃப்ரிட்ஜ் தான். எவ்வளோ குளிர் இருந்தாலும் ஃப்ரிட்ஜெலாம் வச்சுக்கொள்வாங்க. இப்போ வேறு இடத்துல என்ன ஃப்ரிட்ஜும் இருக்கா, ஒன்று இருக்க சும்மாவே வச்சுருப்பாங்க, கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. டஸ்ட்டும் ஈயும் வச்சுட்டு இருக்கும். இங்கே எல்லாம் அப்படி செய்தால் உடனே வந்து கடைக்கு சீல் வச்சுட்டு போயிடுவாங்க.
இப்போ ஹாலிடே சீசனுன்றபடியாக மக்கள் இதில் பெருசாக காண இல்லை. இதே நேரத்தில் நார்மல் டைம்னு சொன்னால் இதால் நடக்கவே முடியாது, அவ்வளோ ஜனமாக இருக்கும். பிரான்ஸ் நகரில் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க தான் 2 வேலைக்கு போகிறோம்ல, பொம்பளைங்களும் 2 வேலைக்கு தான் போகிறாங்க. அது இது முடிய ஓடிட்டே இருப்பாங்க. ஏர்லி மார்னிங் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், பாவம் காதை மூடிக்கொண்டு தொப்பியும் போட்டுட்டு ஜாக்கெட்டும் போட்டு ஓடி ஓடி போவாங்க. ஏன்னு சொன்னால் குழந்தைங்களை வந்து அவங்களோட நர்சரியில் இப்போ விட்டுட்டு போவாங்க, அப்போ தான் அவங்க வேலையை போக முடியும். வேலை முடிஞ்சு வந்து குழந்தைங்கள எடுத்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு தேவையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சமையல் சாப்பாடு. ஏன் இதை சொல்கிறோன்னு சொன்னால், ஆம்பளைக்கு பொம்பளை சளைச்சவர்கள் கிடையாது நீங்கள் இந்த நாட்டில் வந்தால். ஏன் இதை சொல்கிறோன்னு சொன்னால், எல்லோரும் நினைக்கிறது வெளிநாட்டில் மக்கள் ரொம்பவே சந்தோஷமாக உழைச்சி வாழ்கிறாங்கன்னு. இல்லை, கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லா இருக்கிறாங்க. இப்போத்தைய காலகட்டத்தில் ஆம்பளையும் பொம்பளையும் வேலை செய்தால் தான் வாழ முடியும். இப்போ இங்கேன்னா நாயர்கடை சாயா குடிக்க போகிறோம், ஏதாவது சாப்பிடுவோம்னு. சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சொல்லுவாங்க இந்த மட்டன் ரோல்னு சொல்லி, அதுக்கும் ஒரு டீயும் குடித்தோம்னு சொன்னால் வயிறு செட்டில் ஆகிரும், சூப்பராகவே இருக்கும். மதியம் 12 மணி ஆச்சு, இப்போ தான் வந்து காலை சாப்பாடே சாப்பிட்றோம். நம்ம வீட்டும் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே இல்லை, யாருமே சாப்பிடாதபடியாக எனக்கும் இல்லை. சரி வெளியே போய் பார்த்துவோம் தான் இங்கே தான் சாப்பிட்றோம். ஆனால் சூப்பராக இருக்குது, ரொம்ப பசியாக இருந்துச்சு. இப்போ ஓகே, நமக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ ஸ்கிப் பண்ணுறதெல்லாம் சரியாகாது. எனக்கு 6 வாட்டியாவது சாப்பிடணும் ஏதாவது. நமக்கு சோறு தான் முக்கியம், அப்புறம் தான் மற்ற வேலை. ஓகே, முடிஞ்சது. இனி சாயா விட்டு கிளம்புவோம். எங்கே அப்போ வண்டிக்கு ஏதாவது பார்க்கிங் டிக்கெட் வச்சுருக்கானோ தெரியல, இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். இனி வீடு கிளம்ப வேண்டியதான். மக்களே, பார்க்கணுன்னு தெரியல, செம குளிர். வண்டிக்கு ஹீட்டரை போட்டு நல்லா முறுக்கி போட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் நார்மலுக்கு வரும். சொந்தங்களே, இப்போ தமிழர் பஜாரை தாண்டி இங்கால வந்துட்டேன். இங்கால நம்மளோட ஆட்கள் கிடையாது, அவங்களோட பிஸ்னஸ்கள் கிடையாது. இங்கால வந்து மற்ற ஆட்களோட பிஸ்னஸ் பகுதி தான் இது. இனி இப்படியே வீட்டை கிளம்ப வேண்டியதான். இப்போ வெயில் இல்லை, வெயில் இருந்தால் சூப்பராகவே இருக்கும். வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான டல்லாகவே இருக்குது, குளிராகவும் க்ளவுடியாகவுமே இருக்குது. சொந்தங்களே, இதில் ஒரு ட்ராம் இருக்குது பாருங்கள். இப்பயும் வந்து இந்த சில யூரோப் கண்ட்ரியில் இப்பயும் ட்ராம் ஓடிட்டே இருக்குது. நிறைய நாட்டில் இதை தூக்கிட்டாங்க. இந்த பெட்ரோலியத்தை கண்டுபிடிக்க முதல் இதுதான் ஓடிச்சு. எப்போ பெட்ரோல் வந்து வண்டியை கண்டுபிடிச்சி ஓட தொடங்கினாங்களோ அண்டையோட ட்ராமை கொஞ்சம் நிப்பாட்ட தொடங்கிட்டாங்க. சொந்தங்களே, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.